இப்போ நீங்கள் பார்த்துனதுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒயரிங் பண்ணி வச்சுதுங்க. அதுக்கப்புறம் வந்து ஷீட்டெலாம் ஏற்றி அப்புறம் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு எங்களுக்கு கூப்பிடும்போது இந்த மாதிரி இருந்ததுங்க. செம்மையாக சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து லைட்லாம் மாட்ட போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது எக்ஸ்ட்ரா லைட்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஹோல்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நாங்கள் ஒயர் தள்ளிக்கிறோம். எல்லாமே லூப்பிங் தாங்க. ஒரு சுவிட்சு போட்டால் இதில் வந்து எல்லா லைட் எரியிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதனால் எங்களுக்கு அவ்வளோ பெரிய வேலையே இல்லை. எல்லாமே வந்து லூப் பண்ணி எத்தனை வந்துட்டோம். இந்த மாதிரி தான் லூப் பண்ணிக்கிறோம். இதுதாங்க நாங்கள் மாற்ற போகிற லைட்டோட கம்பெனி. இது தான் வாங்கி கொடுத்துக்குறாங்க எங்களுக்கு. ஸ்கொயரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரவுண்டு. எல்லாம் ரவுண்டு பார்த்திங்கன்னா சின்ன லைட்டுங்க 3 வாட்ஸில். அது வந்து 3-in-1 வார்ம் ப்ளஸ் ஒயிட்டு. அதுக்கப்புறம் ரெண்டுமே ஒரே டைமில் எரியிற மாதிரி 3-in-1. இப்போ வந்து நாங்கள் அந்த லைட்டை தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் இது ஒயரிங் பண்ணோம் இல்லையா, அதுலேயே நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சலான்ட்டு இப்போ அந்த லைட்டை வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 9 வாட்ஸுங்க. 9 வாட்ஸில் வந்து இது ஸ்கொயருங்க. ஸ்கொயர் ரொம்ப பெருசாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருந்தது. ஸோ வந்து ஸ்கொயரை நம்ம அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயரை ஏற்றி அதுவும் முடிச்சிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஃபுல்லாக வார்ம் ஆகிட்டுங்க. வார்ம் ஆகிட்டுனா அந்த 3-in-1 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் நாங்கள் வந்து ஒயர்லாம் சிவி எல்லாமே பண்ணி மாட்டியாச்சுங்க அந்த லைட்டும். மறக்காமல் லைக் போட்டுருங்க. இப்போ வந்து ரோப் லைட்டுங்க. இதாங்க நாங்கள் மாட்ட போகிற ரோப் லைட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அடாப்டர் மாதிரி வந்துக்குது. இது வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணோம். ஸோ சில டைம் வந்து அது டப்புன்னு வெடிச்சிடும். இப்போ வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா பார்ட்ரு, அந்த பார்டரில் தான் நம்ம ரோப் லைட் ஓட்ட போகிறோம். ரோப் லைட் எப்படி ஒட்டுவேன்னு கேட்பீங்க. அதுக்கு தான் நம்ம வந்து டபுள் டேப் அடிக்கிறோம். அங்கங்கே கட் பண்ணி டபுள் டேப்பை வந்து நம்ம இப்போயே ஓட்டிக்கிட்டால் மேலே ஓட்டும் போது ஈஸியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிடலான்ட்டு மேலே ஏறி இந்த சைடு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த எண்டில் பார்த்திங்கன்னா தான் நமக்கு வேண்டிய லைன் இருக்குது. அதனால் இங்கே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ மேலே ஏறி ஓட்டிக்கிட்டு இருக்கோங்க. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. டபுள் டேப்பை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அது மேலே அப்படியே ரோப் லைட்டை ஓட்டிகிட்டு இருக்கும். இதுவே நீங்கள் டேப் ஓட்டிட்டும் ஓட்டலாம், ரோப் லைட் மேலே ஓட்டிட்டும் ஓட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரோப் லைட்டும் ஓட்டியாச்சு, அதுக்கு லைனும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த சுவிட்ச் கவுண்டரில் வந்து நான் எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்கேன். லைனாக இருக்கா, ஆர்டராக இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஆர்டராக ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இந்த லைட் எரியுது, ஓகே இதுவும் எரியுது, ஓகே இதுவும் எரியுது. சரி ஓகே, நம்ம வந்து ஃபைனலாக எல்லாமே செக் பண்ணிடலாமா, எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா வாங்க. எப்படி இருக்குங்க நம்ம பண்ண லைட் செட்டிங்லாம்? ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். டாடா, பாய் பாய், see you.